ஸ்குவாட் லீடர் உள்ள போலாமா? எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்கடா. ஸ்குவாட் லீடர் கமெண்ட் உள்ள போலாமா? ஸ்குவாட் லீடர் எங்க பாத்துட்டு வர? நீ எங்க பாத்த? நல்ல வேலை பண்ண. நான் அப்புறம் நீ மட்டும் ஏன் இப்படி விஷயம் தெரியல? ஒருவேளை இவங்க 2 பேரையும் கோட்டை விட்டுருந்தாங்க. லீடர் என்ன பண்ணிட்டு இருந்தா என்னதான் கேட்பாங்க. ஏதோ ஒரு தடவை ஒருபடியா பேசியிருக்கேன். தேங்க்யூ. சொல்லுங்க, யார் ஸ்குவாட் லீடர்? டவுட்டே இல்லை, நீதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பூமி பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. என்ன நடக்குதுங்க? ப்ராப்ளம் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. ஸ்குவாட் 3 போயிட்டு இருக்காங்கல்ல. அப்ப ஏன் போறீங்க? எனர்ஜி கமாண்டர். நம்ம பூமியை தாக்கிறதுக்கு எதிரிகள் படையோட வந்துகிட்டு இருக்காங்க. இவன் தான் கிரம், ரூபியன் எம்பரருக்கு இவன் தான் லீடர். ஆளை பார்க்கவே இவ்ளோ கொடூரமா இருக்கானே, இவன் என்னெல்லாம் பண்ணுவான்? மனசாட்சி அடகு வச்சவன். அவனை எதிர்த்து பேசுற யாரா இருந்தாலும் அவன் கொன்னுடுவான். நம்ம பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிக்குது. அவன் நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இவனை இதுக்கு முன்னாடி தெரியுமா? பல வருஷங்களா இவனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஹெலிக்ஸ் நெபியூலால அவங்களை அழிக்கிறதுக்கு ஏ ஸ்குவாட் அனுப்பி ஸ்குவாட் கிளம்பிட்டாங்களா? சரி, பூமியை யார் காப்பாத்துறது? நீங்கதான். உங்க லீடர் சொல்றபடி கேட்டு நீங்க நடந்துக்கங்க. சரி, எங்க லீடர் எங்க? நான் மெட்ரோ ஓடுது. பெருசா ஒண்ணும் இல்ல. ஏலியன்ஸ் பூமியை அட்டாக் பண்ண வராங்கன்னா அதை நாம தான் பாத்துக்கணுமா? ஏ ஸ்குவாட் ஆல்ரெடி அவங்க மிஷனுக்கு போயிட்டாங்க. இனி பூமியை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. சொல்றது புரியுதா? ஏன் கத்துறீங்க? கேட்டது. ஓகே, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. ஓகே गाइस, பாய். Network Hamilton.blogspot.in. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு ரெட் ரேஞ்சர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு பிங்க் ரேஞ்சரா மாத்திர போறான். அதுவும் சரிதான், கரெக்ட். ஆனா ரெட்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ரெட் ரேஞ்சர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா அவன் தானே லீடர். ஏன்னா மத்த ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணணும்னு நீ தானே சொல்லணும். அவங்களும் அதை கேட்டு செய்வாங்க. இஜிட். ஓ சாரி, இது ஏறியல. இதுதான் ஏறுமே. பெட் ஏன் இப்படி இருக்க? ஏன் ரூம் எப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கா பாரு. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஹலோ, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிமா, பாட்டு கேட்டுட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாரு. என்ன முதல்ல என் திங்ஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? இந்த மாதிரி எல்லாம் ஷூவா என் ரூம்குள்ள கொண்டு வரக்கூடாது. ரூமா ஆக்சுவலா உங்ககிட்ட இது யாரும் சொல்ல நினைக்கிறேன். நம்ம கேப்டன் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்றேன். இது இனிமே ஊரு மட்டும் கிடையாது. என்னது? இங்க ஏதாவது பிரச்சனையா? ஆக்சுவலா நான் என் ரூம்மேட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என் ரூம்மேட் இல்ல. சரி, உங்க 2 பேரும் சண்டையை ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூம் கிளீன் பண்ணுங்க. என்ன இதெல்லாம்? 2 பேரையும் சேர்த்து தான் சொன்னேன். காமெடி பண்றியா ஜாக்? சீரியஸா சொல்றாரு. ரேஞ்சர் அகாடமியோட ரூல் புக் பிரகாரம் செக்ஷன் 5 ஆர்டிகல் 3.4ல ரெட் ரேஞ்சர் ஏதாவது கமாண்ட் கொடுத்தாருன்னா அதை எதிர்கேள்வி கேட்காம செஞ்சு முடிக்கணும்னு போட்டிருக்கு. சோ எல்லா ரேஞ்சர்ஸும் ரெட் ரேஞ்சரோட பேச்சு தான் கேட்கணும். ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா தான் சொல்றாரு. ஏய் இங்க பாரு, நீ ரெட் ரேஞ்சரா மாறினதுக்கே நான் தான் காரணம். அதனால நீ எங்களை ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகே? கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமேதான் இருக்கு உங்களுக்கு. சரி, அதை விட அதுக்கப்புறம் இந்த பூமி என்னோட
டிஸ்டர்ப் பண்றது? மோரா, என்னோட பிரைவேட் சேம்பருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சாரி, நான் மறந்துட்டேன். சரி, அதை விடு. நாம எதுக்கு பூமியை அட்டாக் பண்றோம்? அது நாத்தம் பிடிச்சது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேவலமானவங்க. கிராம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் எதையும் செய்ய மாட்டேன். அதான் என்ன காரணம்? சொல்லு. அது இன்னைக்கே சொல்லு. நான் ஏற்கனவே அதை பல தடவை சொல்லியிருக்கேன். சரி, இப்ப கொஞ்சம் என்ன தனியா விடு. எத்தனை தடவை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு தடவையாவது புரியுற மாதிரி சொல்லணும்ல. கேடே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் பேஸ்கோட ட்ரைனிங்ல இருக்க சொன்னா அவங்க அங்க இருக்காங்களா இல்லையா? எஸ் சார், அவங்க எல்லாரும் இந்த ஊரை சுத்தி 5 ரவுண்ட் ஓட சொல்லிருக்கேன். அவங்க ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அது ஒரு கஷ்டமான ட்ரைனிங் தான். நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு காமிக் புக் படிக்கிறியா? அது நான் ஒரு ரெட் ரேஞ்சரா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இந்த காமிக் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் a lot. குட் டாட். நெக்ஸ்ட் டைம் துவைக்கும் போது நல்ல கோல்ட் வாட்டர்ல துவைங்க. அப்பதான் இந்த ரெட் கலர் நல்ல பிரைட்டா தெரியும். எஸ் சார். ஒரு லீடரா உனக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. எஸ், தேங்க்யூ. To networkhamilton.blogspot.in. அட்டாக் பண்ண போகும்போது என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, மறந்துடாதீங்க சார். இல்ல, நான் மறக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க. காவல்துறை எப்பவுமே நண்பனா தான் பழகணும் இல்லையா? அதான் நட்பை வளர்த்துக்கலாமே. போன உடனே உனக்கு புது ட்ரெஸ், புது ஷூ, ஏன் புது முடி கூட வாங்கி தரேன்னு. ஹலோ மோரா, பியூட்டிங், உன்னை சுத்தமா எனக்கு பிடிக்கல. அமைதியா இரு. நான் பாஸ் கிராம பார்க்க வந்திருக்கேன். எம்பரர் கிராம், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க வந்ததை பார்க்கல. ஒட்டுமொத்த கேலக்சிக்கும் நீங்க எம்பரர் ஆயிட்டீங்கல்ல. இன்னும் ஒட்டுமொத்த கேலக்சிக்கும் ஆகல. அதுக்கு உதவி தேவை. அதாவது உங்க தலையில இன்னொரு கொம்பு வேணும்னு சொல்றீங்கல்ல? ரூமுக்கு போயா மோரா? இதுதான் என்னோட ரூம். அப்ப என்னோட ரூமுக்கு போயா? உங்க ரூமுக்கு போக கூடாது. நல்லா வலிக்குதா? மோரா ஒரு நல்ல குழந்தை. நான் அபார்ட்மெண்ட் மீடியா ரீலோகேட்டரை உருவாக்கி இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ எனக்காக வேலை செய்யணும். நீ உருவாக்குற எல்லாமே எனக்கு வேணும். கண்டிப்பா பாஸ், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உருவாக்குறேன். ஃபுட் சோல்ஜர்ஸ், ரோபோட்ஸ், வெப்பன்ஸ். ஆனா அதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும். நிச்சயமா நீ எனக்கு செய்யற உதவிக்கு, கொடுக்கிற பொருளுக்கு நிச்சயம் நான் உனக்கு ஏதாவது செய்வேன். பூமியில ஒரு பங்கே கூட கொடுக்கிறேன். என்ன முடிச்சிட்டீங்களா? என்னப்பா டக்குன்னு முடிச்சிடுறீங்க வேலைய? எனிவே, வெரி குட். நாங்க எப்படி நிக்கிறோம் பாத்தீங்கல்ல? களிமண் ஸ்கின்னு கூட நல்லது. உன் வார்த்தையில் பிழை உள்ளது. உண்மையை சொல்லுனா, என் உடம்புல எல்லா இடத்துலயும் மண்ணு ஒட்டி இருக்கு. நீயே பாரு, என் மூக்குல கூட ஒட்டி இருக்கு. மூக்குல மண்ணு ஒட்டுறது ரொம்ப முக்கியமா? சரி, அதை விட நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு எதுவும் தெரியுதா? ஹலோ, ரெட் ரேஞ்சர் கிட்ட பேசுற. என்ன பார்த்தா என்ன ஜாலியா உட்காந்துட்டு காமிக் புக் படிக்கிற மாதிரி இருக்கா? எல்லாருக்குமே அப்படிதான் தெரியுது. நீயே என்ன வெப்பன் கிளாஸும் சர்வேலன்ஸ் செமினாரும் முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரெட் ரேஞ்சரை கேள்வி கேட்கிற உரிமை எந்த ரேஞ்சருக்கும் கிடையாது, குறிப்பா ப்ளூ ரேஞ்சருக்கு. ஓகே, இப்ப நீங்க பண்ண பிராக்டிஸ்ல மண்ணில் நினைச்சு ரொம்ப நாரி போய் நிக்கிறீங்க. சோ போனா போதுன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்ன தெரியுமா? அடுத்த 5 நிமிஷத்துல ரெடி ஆவீங்க. உங்களுக்கு மார்ஷல் கோர்ஸ் இருக்கு. என்னாச்சு? கோ. ஹே, நான் உங்களை கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைன், நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டேன். ஆஸ் ரெட் ரேஞ்சரா இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஆர்டர். நான் வைக்கிறாரு. உனக்கு ரெட் ரேஞ்சருக்கு சம்பந்தமே கிடையாது. டேய், என்ன சொன்ன?
இப்ப என்ன சொன்னியா திரும்ப சொல்லு. சொல்றேன். க்ரூகர் வேணா உன்னை ரெட் ரேஞ்சரா செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீ லீடர் கிடையாது. எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? ரொம்ப அவசரப்படாத. அவ்வளவு சீக்கிரமாலாம் படம் வரைய முடியாது. எனக்கு உன்னோட படங்கள் எதுவும் வேண்டாம். எனக்கு தேவையானது வந்துடுச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அருமையா வரைஞ்சிருக்க. அந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணும். அதுக்காக நான் ஒரு புது மிஷினை தயாரிச்சிருக்கேன் பாஸ். இது கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாஸ். ரேஞ்சர், இனிமேல நீங்க பொறுமையா இருக்க கூடாது. இன்னில இருந்து நீங்க வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணீங்க. எனக்கு ஒரு டவுட். நீங்க சொல்றது ஒரிஜினல் ஸ்வாட்ஸா? அதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால முடியும் ரேஞ்சர்ஸ். ஓகே गाइस, நான் சொல்றது இப்ப கவனமா கேளுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி ஜாக்க உங்க லீடராவோ ரெட் ரேஞ்சராவோ ஏத்துக்க சம்மதம் தானே? அப்படி யாருக்காவது சம்மதம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடுங்க. சோ இங்க பாரு, நீ என்னதான் முட்டி மோதினாலும் ரெட் ரேஞ்சர் ஆக முடியாது. ஏன் உன்னை ஹர்ட் பண்ற ஜாக்? ஆஸ் a ஃப்ரெண்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு லீடரா ரியாக்ஷன் மாத்திரம் பாரு. டேய், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. நீ ஒரு நல்ல லீடர் தான். ஆனா நான் உங்ககிட்ட சும்மா விளையாடு. நான் ஒரு பொறுப்புள்ள லீடரா இருப்பேன். சொல்லு சி. அவங்க சொல்றது கரெக்ட் தான் ஜாக். சாரி. முடிவை இப்ப நான் சொல்றேன். இனிமே நீ ரெட் ரேஞ்சரா இருக்க தகுதி இல்லாதவன் உன் மார்பரை கொடு. ஆனா கமாண்டர், நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய முடிவை நான் சொல்லிட்டேன். Initiating crew mode assembly. வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரேஞ்சர்ஸ், நீங்க போகலாம். ஓகே गाइस, வாங்க போலாம். அவன் நார்த் சைட்ல இருந்து வரான். அவனை எப்படியாவது நிறுத்துங்க. ஒரு வார்னிங் கொடுத்து பார்க்கலாம். SPD சொல்றது கேளு. ஏய், இனி நம்ம வழியில போக வேண்டியதா? அவனை நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இது வேலைக்கு வர மாதிரியே தெரியல. யாராவது அவங்கள லீட் பண்ணா அவனை ஈஸியா Network அடிச்சிடலாம். Hamilton.blogspot.in. லீடரா இருக்கிற தகுதி உனக்கு என்ன இருக்கு? ஒரு லீடரா நீ என்ன பண்ண சொல்லு. இல்ல, நான் அவங்களை வெறுப்பேத்தணுங்கிறதுலயே ஃபோக்கஸ்டா இருக்கேன். வேற எதுவுமே பண்ணல. உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் இங்க இருக்க வேண்டியவனே இல்ல. நீ எங்க இருக்க வேண்டியவன் சொல்லு. என் டீம் கூட. அது என்னோட பொறுப்பு. நான் தான் அவங்களை லீட் பண்ணணும். நீ லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எங்க இருந்தே லீட் பண்ண. இல்ல சார், என் உதவி அவங்களுக்கு தேவை. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் நெல்லு கடை. இத வாங்கிக்கிட்டு போ. SPD எமர்ஜென்சி. SPD Red Ranger. இந்த ரெட் ரேஞ்சரோட உண்மையான டேலண்ட் எனக்கு இப்போ காட்டுறேன். இதோ வரேன். டெல்டாரோட
Runner 1 is online. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ என்ன பண்றது? அவனை என்கிட்ட விடு. நீ இங்க என்ன பண்ற? உங்களை லீட் பண்றேன். என்ன பண்ற ஜாக்? என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இப்போ அவனை அட்டாக் பண்ணு ஸ்காய். ஓகே, நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் பவர் தேவை. ரேஞ்சர்ஸ், நீங்க டீமா ஒர்க் பண்ணுங்க. உங்க வெஹிக்கிள்ஸ் ஒண்ணாக்குங்க. அது டெல்டா மெகா ஸ்வாடா மாறும். ரெடியா இருக்கீங்களா டீம்? எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. ஜாக்க நம்பினா போதும், எல்லாமே கரெக்டா நடக்கும். ஜார்ஜ் கம்பைன் சூப்பரா இருக்கு. நீ ரெடியா இருக்கியா ஜாக்? ஓ எஸ். வருது பார். வெரி குட் ரேஞ்சர்ஸ். வாடா. வரேன்ப்பா. ஜாக்கிரதை. இவங்க எங்க போனாங்க? பேசிட்டே வா. ஓகே, போன் எடுங்க. அவனை விடக்கூடாது. என்னால முடியல. அவனை முடிச்சிடலாமா? ரெடி. இங்க இருந்து தப்பிக்கணும். வாய்ப்பே இல்லையே. என்ன தடுக்க யாராலையும் முடியாது. SPD Red Ranger. 2 SPD Blue Ranger. 3 SPD Green Ranger. 4 SPD Yellow Ranger. 5 SPD Pink Ranger. Rangers ready. Yeah. பூமியின் பாதுகாவலர்கள். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இவனை நான் பாத்துக்கிறேன் காய்ஸ். இவன் தலையில நான் தான் கையிடுவேன். Delta Blaster. வாங்க, நம்மள ஒரு கை பார்க்கலாம். அவன் இன்னைக்கு நம்ம கையில நல்லா மாட்டான். சரியா சொன்ன. Networkhamilton.blogspot.in ஓகே ஓகே, இது போதும். இந்த பூமி அழிக்கணும்னு வர ஒவ்வொருத்தருக்கும் நாம கொடுக்கிற முடிவு இதுவாதான் இருக்கணும். SPD Morpher Judgment Board. தப்பானவன். Ready. Ready. Fire.
முடியுதா? கண்டெய்னிங் மோ. சோ ரேஞ்சர்ஸ், இப்ப நீங்க ஜாக்க நம்புறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் அன்கண்ட்ரோலா இருந்தாலும் இப்போ ஜாக் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லீடர். சொல்லப்போனா ஜாக் இல்லாட்டி என்னால மெகாசூர் ஆயிருக்க முடியாது. அது உண்மைதான். இனிமே அவர் எங்களுக்கு தலை மாதிரி. உன்னுடைய முடிவு என்ன?